வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் வளமை போன்றே மக்களுக்கு முகம் கொடுக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள், அதே போல அவர்கள் வெளிப்படைய வேண்டிய விடயங்கள் தொடர்பான முக்கியமான பல விடயங்கள் தொடர்பில் இன்றும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் பாரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் எப்படியாக அமைந்திருக்கிறது, எனவே இலங்கை சுங்க திணைக்களத்தினுடைய செயற்பாடு இப்போது எப்படி இருக்கிறது, இதற்கு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது, எனவே இந்த காலப்பகுதியில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அவருடைய பங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதுமான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் கலந்துரையாட காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சிக்கும் சுங்க திணைக்களம் சார்பாக சுங்க அத்தியட்சகர், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த அஷ்ரப் சம்சுதீன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக நாங்கள் உங்களிடம் கேட்க இருக்கின்ற கேள்வி, குறிப்பாக இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைக்குரிய இந்த காலப்பகுதியில் சுங்க செயற்பாடு எப்படி இருக்கிறது? மிகவும் காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பிலே நாம் இன்று உரையாடப் போகின்றோம். சுங்க திணைக்களம் என்பது இலங்கையிலே நிதி அமைச்சின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு திணைக்களம். நிதி அமைச்சு என்பது இலங்கையினுடைய ஒரு ஜீவநாடி. இலங்கைக்குள் வரக்கூடிய வருமானங்கள், இலங்கையிலிருந்து செலவிடப்படக்கூடிய செலவீனம் மற்றும் உதவிகள் அனைத்தையும் கையாள்வது சுங்க திணைக்களம் தான், நிதி திணைக்களம், நிதி அமைச்சு தான். எனவே இந்த நிதி அமைச்சில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு நிறுவனம் தான் சுங்க திணைக்களம். அரச வரி வருமானத்தில் 57% அதிகமான வருமானத்தை பெற்றுக் கொடுப்பது சுங்க திணைக்களம் தான். சுங்க திணைக்களத்தினூடாக பெறப்படக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் இலங்கையிலே இலவச கல்வி, இலவச சுகாதாரம் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், வேதனங்கள் என்பன கூட நடத்தப்படுகின்றன. எனவே சுங்க திணைக்களம் என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகவும் ஒரு முக்கியமான பங்கினை வகிக்கின்றது. அதுபோலவே சுங்க திணைக்களம் என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமானால் அதற்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருப்பது சுங்க திணைக்களம் தான். எனவே வினைத்திறன் கூடிய விதத்திலே நாட்டினுடைய அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்ற விதத்தில் சுங்கத்தனத்திலே கொண்டு நடத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அது இது போன்ற காலகட்டத்திலே மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியதும் சுங்கத்தினத்துக்கு அவசியமாக இருக்கின்றது. ஆமாம், குறிப்பாக இந்த காலப்பகுதியில் சுங்க திணைக்களம் மிக முக்கியமாக நாட்டுக்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய ஒரு காலப்பகுதி என்பதால் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் முக்கியமாக இப்போது சர்வதேச வர்த்தகம் தொடர்பான விடயத்தை பேச வேண்டியிருக்கிறது. காரணம், இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனைக்கு மத்தியில் சர்வதேச வர்த்தகம் சார்ந்த விடயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொருளாதார பிரச்சனை. எனவே இந்த சர்வதேச வர்த்தகத்துக்கும் சுங்க திணைக்களத்துக்கும் இருக்கின்ற தொடர்பு அல்லது உங்களுடைய சேவை எவ்வாறு இருக்கிறது? மிகவும் அருமையான வினா. ஏனென்றால் இப்போது நீங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இறக்குமதிக்கு தடை, அந்த பொருளை கொண்டு வர முடியாது, இந்த பொருளை கொண்டு வர முடியாது என்று பல்வாறான கோரிக்கைகள், கூச்சல்கள் இவற்றை நீங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக சர்வதேச வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே இலங்கைக்குள் வரக்கூடிய பொருட்கள், இலங்கையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தினையும் எல்லை காவலர்களாக இருந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் தான் சுங்க திணைக்களம். பொதுவாக நீங்கள் இப்போது திரையில் பார்க்கலாம், சுங்க திணைக்களத்தின் கீழே எவ்வாறு சர்வதேச வர்த்தகம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது. இப்படத்திலே காட்டப்படுகின்ற இந்த சர்வதேச வர்த்தகமானது இறக்குமதி, ஏற்றுமதி மற்றும் பிணைமுறைகள், அடுத்தது ஏற்றி இறக்கல் என்ற இந்த 4 வகையான செயற்பாடுகளுக்குள்ளே உள்ளடங்குகின்றது. இறக்குமதி என்பது ஒரு நாட்டிலிருந்து எம் நாட்டிற்குள் உள்வரக்கூடிய அனைத்து பொருட்களும் இறக்குமதி என்று அழைக்கப்படும். ஏற்றுமதி என்பது எமது நாட்டினுடைய உற்பத்தி பொருட்கள் அல்லது எமது நாட்டிற்குள் உள்ள பொருட்கள் இன்னொரு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவது. இது தவிர ஏற்றி இறக்கல் என்பது இலங்கைக்கு வரக்கூடிய பொருட்கள் இலங்கை நுகர்வுக்காக இல்லாமல் இன்னொரு நாட்டுக்கு எடுத்து செல்வப்படுவதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டால் அதனை இறக்கியேற்றல் அல்லது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் என்று நாம் அழைப்போம். இறக்கியேற்றல் என்பது பொதுவாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு வர்த்தக நடைமுறை செய்யப்பட முடியாத நிலையில் இந்தியாவில் உள்ள பொருள் இலங்கைக்கு வந்து இலங்கையூடாக பாகிஸ்தானுக்கு செல்லும். அதுபோலவே பாகிஸ்தானில் உள்ள பொருள் இலங்கையூடாக திரும்பவும் இந்தியாவுக்கு செல்லலாம். எனவே இந்த முறை இறக்கியேற்றல் முறையில் செயல்படுகின்றது. எனவே இந்த இறக்குமதி, ஏற்றுமதி, ஏற்றி இறக்கல், இந்த பிணைமுறை அனைத்துமே இலங்கையில் வரக்கூடிய சர்வதேச வர்த்தகத்தின் மிக முக்கியமான விடயங்கள். பொதுவாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை பொறுத்தவரையில் அந்த நாடுகளிலே இறக்குமதி தான் அதிகமாக இருக்கின்றது, ஏற்றுமதியினுடைய செயற்பாடு குறைவாக இருக்கின்றது. இதனால் எப்போதுமே வர்த்தக நிலுவை என்பது அந்த நாட்டிற்கு பாதகமாக இருக்கும். இறக்குமதியின் அளவு அதிகமாக இருக்கின்ற போது அந்த நாடு ஏற்றுமதி துறையிலே அந்நிய செலாவினையை செலுத்த வேண்டிய கடன் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இவற்றினை கட்டுப்படுத்தி அரச வருமானத்தை ஈட்டுவதனூடாக ஏற்றுமதி இறக்குமதியை கட்டுப்படுத்துவதுதான்
சர்வதேச வர்த்தக முறையிலே எல்லை காவலர்களான சுங்கத் திணைக்களத்தினுடைய தலையாய கடமை. ஆமாம், இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக இப்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் 600க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான இறக்குமதிக்கான தடை விதிக்கப்பட்டது. இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மற்றும் ஒரு வர்த்தமானி வந்திருக்கிறது. இன்னும் 300 பொருட்களுக்கான இறக்குமதிக்கான தடை விதிக்கப்படுவதான ஒரு வர்த்தமானியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பதற்கான காரணங்கள் என்ன? அதே போல இந்த தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் சுங்கத் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? நான் ஏலவே குறிப்பிட்டது போல ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வேறுபாடு தான் வர்த்தக நிலுவை என்று கொள்ளப்படும். வர்த்தக நிலுவை என்பது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அது அந்த நாட்டுக்கு சாதகமானதாக இருக்கும். இறக்குமதி அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அந்நிய செலவினை நாம் செலவிடுவதுடன் ஏற்றுமதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் எமக்கு அந்த இறக்குமதிக்கான பணத்தினை செலுத்த முடியாத நிலை இருக்கும். இன்றைய நிலைப்பாடு அதுதான். நீங்கள் கடந்த கால ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக தன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் தற்போது நீங்கள் திரையில் காணலாம் இலங்கையினுடைய சர்வதேச வர்த்தக முறைமையை இது பில்லியன்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பில்லியன் என்பது மில்லியனை விடவும் 3 இலக்கங்கள் கூடுதலாக உள்ளது. பில்லியனிலே கூறப்பட்டிருக்கின்றது. பொதுவாக 2018ஆம் ஆண்டு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் அங்கு 22.2 பில்லியன் டாலர் பெறுமதியான இறக்குமதி நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் எமது ஏற்றுமதி 11.89 பில்லியன் தான். எனவே மிதமிச்சமாக நாம் மேலதிகமாக வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன் அல்லது செலுத்த வேண்டிய வர்த்தக நிலுவையின் பாதகத்தன்மை 10.31 பில்லியன் டாலர்கள். இது சாதாரண அளவு அல்ல. இது மிகப்பெரிய இடர்பாடு. 2018ஆம் ஆண்டே எமக்கு இருந்த வர்த்தக நிலுவை 10.31. அதாவது கொரோனா தொற்று பாதிப்போ அல்லது உலக வர்த்தகத்தில் ஏற்பட்ட பாதிப்போ இல்லாத ஒரு காலகட்டம். அது மிக முக்கியமான காரணம். எமது பொருளாதாரத்தின் சீரற்ற தன்மையின் காரணமாக நாம் இறக்குமதியில் தங்கி வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றோம். எனவே எம்முடைய இறக்குமதி அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த அந்நிய செலாவணியை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு பொதுவாக அந்நிய செலாவணி டாலர்களில் அல்லது யூரோக்களில் செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் 2019ஆம் ஆண்டு கோவிட் பிரச்சனை வந்ததன் பின்னால் 2019ஆம் ஆண்டு சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால்தான் இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டு ஏற்றுமதி ஓரளவு அதே நிலைமையை விட சிறிதளவு குறைவடைந்து எமது வர்த்தக நிலுவை 6 பில்லியன் டாலர்களாக குறைந்திருக்கின்றது. 10 பில்லியன்களாக இருந்த இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான வேறுபாடு 2020ஆம் ஆண்டு 6 பில்லியன் டாலர்களாக குறைவடைந்திருக்கின்றது. காரணம் இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டினால்தான். அதாவது இலங்கையிலிருந்து அந்நிய செலாவணி வெளிநாடுக்கு செல்கின்ற அளவில் வீழ்ச்சி ஏற்பட இந்த கட்டுப்பாடுகள் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இதனுடைய மறைமுகமான ஒரு நன்மை எமக்கு இருக்கின்றது. எமது கண்களுக்கு புலப்படாத ஒன்று, இறக்குமதி துறையிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தமது இறக்குமதி இல்லாத பட்சத்தில், அதே போன்றும் நுகர்வோரும் தாம் இறக்குமதி பொருட்களை நுகர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இறக்குமதிக்கான பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டவுடன் அதற்கு பதிலீட்டு பொருட்களை கையாள வேண்டிய நிலைமை வருகின்றது. எனவே உள்நாட்டு உற்பத்திகள் பெருக்கமடைந்து அதன் மூலமாக உள்நாட்டு உற்பத்திகள் விரைவடைவதற்கு காரணமாக இது அமைகின்றது. பொதுவாக உதாரணத்துக்காக கூறுவதாயானால் நாம் கோதுமை மாவினை அதிகமாக இறக்குமதி செய்கின்றோம். கோதுமை மாவினுடைய இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் கோதுமை மாவினை நுகர்வு கொண்டவர்கள் இன்னும் ஒரு பொருளுக்கு செல்ல வேண்டும். எனவே அவர்கள் அரிசி மா அல்லது ஏனைய தானிய மா வகைகளுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே இன்று நீங்கள் பார்க்கலாம், இன்று அதிகளவான மா வகைகள் இன்று சந்தையில் இருக்கின்றன. அந்த இறக்குமதி கட்டுப்பாட்டினுடைய ஒரு பிரயோக முறை தான் அது. அதுபோலவே பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நீங்கள் பார்க்கலாம், பிளாஸ்டிக் பொலித்தீன் பொருட்களுக்கு பதிலாக பலகையிலான அல்லது மரத்திலான அல்லது உக்கி போகக்கூடிய தன்மை கொண்ட மூலப்பொருட்களை கொண்ட பொருட்களை கொண்ட உற்பத்தி பொருட்கள் நிறைய இருக்கின்றன இந்த நாட்டிலே. முன்னர் நாங்கள் பார்த்திருப்போம், நீங்கள் ஷாப்பிங் பேக்கில் தான் சந்தையில் சென்று பொருட்கள் வாங்குவீர்கள். இப்போது அவ்வாறல்ல. பயோடிகிரேடபிள் செல்லக்கூடிய பையில், அதாவது அழிந்து போகக்கூடிய உக்கி போகக்கூடிய பொருட்களை கொண்டு அல்லது பழைய முறையிலான எங்களது துணிகளில் தைக்கப்பட்ட பைகள் இன்று சந்தையில் அதிகமாக இருக்கின்றன.
எனவே இறக்குமதி கட்டுப்பாட்டின் இன்னொரு முக்கியமான நோக்கம்தான் உள்நாட்டினுடைய உற்பத்தினையை மேம்படுத்துவது, உள்நாட்டு வளங்களை உற்பத்தியாளர்கள் பயன்படுத்துவதற்கு ஊக்குவிப்பது. எனவே இந்த இறக்குமதி கட்டுப்பாட்டின் மறைமுகமான அந்த நன்மையும் நிகழ்கின்றது. எனவே நீங்கள் இப்போ கூறியது போன்று இந்த பொருட்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதன் பின்னர் இந்த பொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவதான இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. சில வேளை கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகின்ற தகவலும் இருக்கிறது. எனவே இந்த பொருட்கள் தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் சுங்கத் திணைக்களம் எவ்வாறான செயற்பாடுகளை கையாளுகிறது? பொதுவாக ஒரு நாட்டினுடைய சட்டங்கள் அதிகரிக்கின்ற போது அந்த சட்டத்தினை மீறக்கூடிய வழிகள் பல உருவாக்கப்படுகின்றன. அது பொதுவாக உலக நாட்டில் எல்லா நாட்டிலையும் நிகழக்கூடிய ஒன்றுதான். இலங்கையிலே இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டவுடன் இந்த பொருட்களினுடைய தேவை உள்நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் அப்பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கின்றது. எனவே சட்டத்திற்கு முரணான வகையில் மக்கள் இந்த பொருட்களை இலங்கைக்குள் கொண்டு வருகிறார்கள். இலங்கையிலே சேதன பசலை மற்றும் ரசாயன பசலை என்ற பிரச்சனையின் காரணமாக இலங்கையினுடைய விவசாயம் பாதிக்கப்பட்டது. இலங்கையில் விவசாய பொருட்கள் தாராளமாக உற்பத்தி செய்ய இருந்தும் கூட இலங்கையில் உள்ள வியாபாரிகள் உருளைக்கிழங்கு இறக்குமதியின் உள்ளே பீட்ரூட் கிழங்குகளை பதுக்கி இலங்கைக்கு இறக்குமதி செய்தார்கள். பொதுவாக முதலாவதாக வரக்கூடிய கொள்கலன்களில் வரக்கூடிய இவ்வாறான இறக்குமதிகளை சுங்கத் திணைக்களம் ஒரு சந்தேகத்துடன் பார்க்க மாட்டாத காரணம் எப்போதுமே உருளைக்கிழங்குகள் இலங்கைக்கு வரக்கூடிய பொருட்கள் என்பதனால். ஆனால் சந்தையில் இவ்வாறு கிடைக்கின்ற பட்சத்தில் அதனை நாங்கள் ஆராய்கின்ற போது, அதனை நாங்கள் துப்பறுகின்ற போது எங்களுடைய புலனாய்விலே புலப்படுகின்றது இது உருளைக்கிழங்கின் உள்ளே கொண்டு வரப்பட்ட பாகிஸ்தானுடைய அல்லது இந்தியாவினுடைய பீட்ரூட் கிழங்குகள் என்று. அண்மையில் கூட அப்படி உருளைக்கிழங்குக்குள் கொண்டு வரப்பட்ட பீட்ரூட் கிழங்குகள் தொடர்பான விடயங்கள் கேள்விப்பட்டோம். எனவே அப்படி இப்போது சுங்கத் திணைக்களத்தை தாண்டி ஒரு பொருள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அந்த பொருட்கள் இப்போது சந்தையில் பாவனைக்கு தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தெரிய வருகின்ற போது சுங்கத் திணைக்களம் அடுத்த கட்டமாக என்ன செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும்? முதலாவதாக நாம் சந்தையிலே காணப்படுகின்ற அந்த தகவலினை அடிப்படையாக கொண்டு அதனை பற்றி ஒரு மூல ஆய்வு செய்து அது எங்கிருந்து அதனுடைய மூலத்தினை கண்டுபிடிப்போம். எந்த நாட்டிலிருந்து வருகின்றது, எவ்வாறான பிரதேசங்களிலிருந்து வருகின்றது என்று. இது எந்த நாட்டிலிருந்து வருகின்றது என்பதனை அடையாளம் கண்டு அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய சகல பொருட்களையும் அதிகமான பரிசோதனைக்கு உட்படுத்துவோம். இந்த நேரம் சுங்கத் திணைக்களத்துக்கு ஒரு கடினமான பொறுப்பு இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் உருளைக்கிழங்கு என்பது இலகுவில் அழுகக்கூடிய பொருள். இலங்கைக்கு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 100-150 கொள்கலன்கள் வருகின்றன. 150 கொள்கலன்களை ஒரே நாளில் பரிசோதனை செய்து அதில் உருளைக்கிழங்கா அல்லது பீட்ரூட் கிழங்கா இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து நாம் வெளியே எடுக்கின்ற போது உருளைக்கிழங்கு மரங்களைத்தான் அவர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கும். அதற்கு 1 வாரங்களுக்கு மேல் நாள்கள் எடுக்கும். எனவே ஒரு குறிப்பிட்ட திட்டம் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய கொள்கலன்களை மாத்திரம் நாம் நிறுத்திக்கொண்டு ஏனைய கொள்கலன்களை பரிசோதனை செய்து அனுப்புவோம். பரிசோதிக்கப்படுகின்ற கொள்கலன்களில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவை பறிமுதல் செய்யப்படும். அதனை இறக்குமதி செய்த இறக்குமதியாளர்களுக்கு பணத்திலான தண்டப்பணம் விதிக்கப்படும். பறிமுதல் செய்யப்படுகின்ற பொருட்கள் நுகர்வுக்கு உகந்தவையாக இருக்கின்ற பட்சத்தில் அவை நுகர்வுக்காக வேண்டி வழங்கப்படும். ஆனால் நுகர்வுக்கு உகந்த பொருட்களாக இல்லாத பட்சத்தில் அவற்றினை நாங்கள் பொதுவாக அளிக்கக்கூடிய செயல்பாடுகளில் தான் ஈடுபடுவோம். எனவே நீங்கள் கூறுகின்ற போது இப்போது சில வேளை கைப்பற்றப்பட்ட பொருட்கள் நுகர்வுக்கு உகந்த பொருட்களாக இருந்தால் அதனை பயன்படுத்தக்கூடியதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியிருந்தீர்கள். ஆனால் அண்மைய காலங்களில் இந்த மஞ்சள் தடை விதிக்கப்பட்டு இறக்குமதி செய்கின்ற போது சட்டவிரோதமாக இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டு அவை கையகப்படுத்தப்பட்டதன் பின்னர் அவை பாரிய அளவில் எரிக்கப்பட்டன. மஞ்சள் என்பது எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு பொருள். எனவே அந்த பொருளை எரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏன் அப்போது எரிக்கப்பட்டது தொடர்பான விடயத்தில் சுங்கத் திணைக்களம் தொடர்பான தொடர்புகள் இருக்கிறதா? அதற்கு சுங்கத் திணைக்களத்தை பொறுத்தவரையிலே மஞ்சள்கள் இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்டிருந்தன. அவை பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த கொள்கலன்கள் யாவையும் சுங்கத் திணைக்களத்தில் இன்னும் இருக்கின்றன. ஆனால் போலீசாரினால் கைப்பற்ற பொருட்கள் மஞ்சள் மட்டுமே அது தீரப்பட்டது. பொதுவாக இந்த மஞ்சள் என்பது மக்களுக்கு பிரயோசனமான ஒரு பொருள். அதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை நுகர்வோருக்கு. எனவே இது தொடர்பிலே நுகர்வோருக்கு அதனை வழங்கக்கூடிய செயல் திட்டங்கள் நடைபெற்றிருக்குமானால் அது நாட்டிற்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். துரதிர்ஷ்டவசமாக அந்த கைப்பற்றப்பட்ட கொள்கைகளின் தொடர்பிலே உரியவர்கள் உரிய நேரத்தில் தீர்மானம் எடுக்காத காரணத்தினால் அது அதிக நாட்களாக
சுங்க திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், மஞ்சள் என்பது அதிக காலம் வைத்திருக்க முடியாது, அதனில் கிருமிகளுடைய தாக்கம் ஏற்படும். அது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒட்டுணிகள் அதன் உள்ளே இருந்து வெளிவர முடியும். எனவே இவை நுகர்வுக்கு உகப்பல்லாத பொருட்களாக மாறிவிடும். எனவே எம்மால் அவற்றை நுகர்வுக்கு வழங்க முடியாது. துரதிர்ஷ்டவசமாக அந்த குறிப்பிட்ட மஞ்சள் பொருட்கள் அனைத்துமே வீணாகிவிட்டன. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இதில் அனைத்து மஞ்சள்களுக்கும் இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர்கள் தங்களுடைய செலாவணியினை அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு வழங்க வேண்டும். எனவே எமது கொள்கலன்களில் அழிவடைந்து கொண்டிருப்பது இலங்கை நாட்டினுடைய இலங்கை இறக்குமதியாளர்களின் பணம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது மிக ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவுக்கு ஒரு காரணமாக அமையலாம். எனவே சுங்க திணைக்களம் அதற்கு ஏதாவது நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதுவும் செய்யக்கூடியதான வாய்ப்பு இருக்கிறதா? இப்படியாக நீண்ட காலமாக தேங்கி இருக்கிற அல்லது விரைவில் பழுதடைக்கூடிய பொருட்களை நீங்கள் கைப்பற்றி வைத்திருந்தால் அந்த பொருட்களை சட்ட நடவடிக்கையின் பின்னர் மக்களிடம் ஒப்படைப்பதற்கான அழுத்தங்களை பிறகக்கூடிய ஒரு அதிகாரம் சுங்க திணைக்களத்துக்கு இருக்கிறதா அல்லது அப்படியான விடயங்கள் இல்லையா? அதிர்ஷ்டவசமாக சுங்க கட்டளை சட்டம் 1869ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு இந்த சட்டங்களுக்கு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இறைவனுடைய கிருபையின் காரணமாக அந்த சட்டத்திலே எந்த கடத்தல்காரர்களுக்கும் நுழைந்து செல்ல முடியாத அளவுக்கு அழகான ஒரு பொறிமுறை அடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது, சுங்க திணைக்களத்தினால் கைப்பற்ற பொருட்கள் அழிவடையும் தன்மையை, அழுகக்கூடிய தன்மையை கொண்டிருக்குமானால் அன்று இரவே அப்பொருட்களை விற்க முடியும் என அந்த சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. சுங்க கட்டளை சட்டத்தின் 162ஆம் பிரிவின் கீழ் அழிவடைய பொருட்களை உடனடியாக விற்பனை செய்யக்கூடிய அதிகாரம் சுங்க திணைக்களத்தில் இருக்கின்றது. எனவே சுங்க அத்தியட்சகர் அந்த பொருட்களை உடனடியாக விற்பனை செய்யலாம். ஆனால் அரச கொள்கை என்பது எமது கட்டுப்பாட்டிற்கும் மேலாக இருக்கின்ற காரணத்தினால் அதனை மீறி எம்மால் அதனை சந்தைப்படுத்த முடியாது. வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சுங்க திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு சுங்க அத்தியட்சகர் அஷ்ரப் சம்சுதீன் அவர்கள் இணைந்து கொண்டு தெளிவான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி எங்களுடன் கேட்கலாம் நினைக்கின்றோம். குறிப்பாக இந்த பொருட்கள் இறக்குமதிக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் உணவுப் பொருட்கள் அடங்குகின்றன, அதே போல வீட்டு பாவனை பொருட்கள் இருக்கின்றன, அதே போல ஏனைய வாசனை திரவியம் என பல்வேறு பொருட்களும் இருக்கிறது. அதில் நாங்கள் குறிப்பாக இந்த இலத்திரனியல் பொருட்களுக்கான தடைகள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. காரணம், கையடக்க தொலைபேசிகள், அதே போல வீட்டு பாவனை பொருட்கள், அதே போல தொழில்துறை சார்ந்த மெஷினரிஸ்கள் சொல்லப்படுகின்ற இயந்திரங்கள் தொடர்பான விடயங்களிலும் பல்வேறு விடயங்கள் தடைக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக என்னென்ன மாதிரியான இலத்திரனியல் பொருட்களுக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? பொதுவாகவே மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு திணைக்களத்தை பொறுத்தவரையிலே இந்த கோவிட் பிரச்சனையின் பின்னாலும் அதன் பின்னால் உள்ள காலங்களிலும் மிக அதிகமாக அரச வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், உண்மையில் சுங்க அதிகாரிகளாகிய எமக்கும் தெரியாது எந்த பொருள் இன்று கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று, எது கட்டுப்படுத்தப்படவில்லை என்று. இன்னும் 2 வர்த்தமான அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டன. முதலாவது வர்த்தமானி அறிவித்தல் 29ஆம் இலக்கத்துடனும், 2வது வர்த்தமானி அறிவித்தல் இலக்கம் 30உடனும் வெளியிடப்பட்டது. 29ஆம் இலக்க வர்த்தமானியின் ஊடாக இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக அநேகர் இன்று இலத்திரனியல் வாகனங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக இலத்திரனியல் மோட்டார் வண்டிகளுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்திலும் மோட்டார் சைக்கிள்களுக்கும் தூய்சக்கர வண்டிகளிலே இலத்திரனியல் பொருத்தப்பட்ட தூய்சக்கர வண்டிகளுக்குமான இறக்குமதி அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற சகல வாகனங்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தடையிலிருந்து தூய்சக்கர வண்டிகளும் மோட்டார் சைக்கிள்களும் இலத்திரனியல் உபயோகத்தினூடாக செயல்படுமேயானால் அவை இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நிபந்தனை, இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்தில் அனுமதி பெற்றே இப்பொருட்களை இறக்குமதி செய்ய விட முடியும். எல்லோருக்கும் இதனை இறக்குமதி செய்ய முடியாது. இதனை
அனுமதி பத்திரம் பெற்றே இறக்குமதி செய்ய முடியும். எனவே அவ்வாறான நிலைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த ஒரு விடயம், பொதுமக்கள் பொதுவாக செய்திகளினூடாக கேட்கக்கூடிய ஒரு விடயம் தான் 369 பொருட்களுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது. இது ஒரு தவறான ஒரு எண்ணக்கருப்பாடு. 369 பொருட்களுக்குடைய தலையங்கங்கள் தான் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 369 தலையங்கங்களுக்கு கீழும் ஒரு தலையங்கத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அதிலே ஒரு 10-12 பொருட்கள் இருக்கும். ஆக குறைந்தது நாங்கள் 5 என்று சராசரியாக பார்த்தால் கூட தடை செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த எண்ணிக்கை 1500 விடவும் அதிகமாகும். எனவே இந்த 369 என்பது பொருட்களின் தலையங்கங்களே ஒழிய பொருட்கள் அல்ல. உதாரணத்துக்கு நான் கூறுவதானால், உடு துணி வகைகள் தடை செய்யப்படும். இப்போ உடு துணி வகைகள் என்பது உடுப்ப தடை செய்து விட்டார்களாமே அப்படி என்ற ஒரு தலையங்கத்தில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதன் கீழே வரக்கூடிய பொருட்கள் ஆண்களின் மேலங்கி, ஆண்களினுடைய மேற்சட்டை, ஆண்களுடைய உட்பனியன், ஆண்களுடைய காட்சட்டை, ஆண்களுடைய கீழ்ச்சட்டை, ஆண்களுடைய நீள்சட்டை, ஆட்களுடைய உள்ளங்கி, ஆண்களுடைய இவை அனைத்தும் தடை. இன்னும் ஒரு தலையங்கம் அதிலே உதவி தலையங்கமாக வரும். பெண்களுடைய உள்ளாடை, பெண்களுடைய சாரி, பெண்களுடைய உடைகள் என்று அவை அனைத்தும் வரும். அதன் பிறகு இன்னொரு தலையங்கம் வரும், சிறுவர்களுக்கான சிறுவர்களுக்கான உள்ளாடை என்று. அதன் பின் இன்னொரு தலையங்கம் வேண்டி வரும், இந்த ஆடைகளுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஏனைய பொருட்கள், மூலப்பொருட்கள். எனவே இங்கு தடை செய்யப்படுவது ஒரு பொருள் அல்ல, ஒரு பொருளினுடைய தலையங்கம் மட்டுமே. அந்த தலையங்கத்தின் கீழ் வரக்கூடிய ஆடை அணிகலன்கள் என்பது அனைத்திலுமே தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம், கிச்சன் வேயா அண்ட் டேபிள் வேயா. அப்படியானால் நாம் பார்க்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய உபகரணங்கள். எனவே உங்களுக்கு வெளிப்படையாக அது சமையலறை உபகரணங்கள் தடை செய்யப்பட்டதாக இருந்தாலும், சமையலறை உபகரணங்களின் கீழே ப்ரெஷர் குக்கர், அதன் பின்னால் மேசை கரண்டி, மேசையில் வைக்கக்கூடிய பிளேட், சகல விடயங்களும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே தடை செய்யப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையானது மிக அதிகம், 359 அலகுகள் அல்ல. நீங்கள் கூறுவதை பார்க்கின்ற போது இறக்குமதி செய்வதற்கான எந்த பொருளும் இல்லை என்ற ஒரு கட்டத்தில் யோசிக்கக்கூடிய வகையிலான பொருட்களுக்கான தடைகள் இருக்கிறது. உண்மையிலேயே அரசாங்கத்தினுடைய நோக்கமும் அதுதான், இறக்குமதியினை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அரசாங்கம் வெறுமனே பொதுமக்களினை அசௌகரியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த தடையினை விதிக்கவில்லை. இலங்கையிலிருந்து வெளியோடி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்நிய செலாவணினை, இறக்குமதிக்காக வேண்டி செய்கின்ற செலாவணியை கட்டுப்படுத்தி உள்நாட்டிலே அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஆண்களுடைய ஆடைகள் எடுத்துக்கொள்ளலாம், பெண்களுடைய ஆடைகள் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் தாராளமாக வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில ஆடை அணிகளினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றம் இலங்கையில் இல்லை. பொதுவாக நீங்கள் இந்துக்களின் திருமணங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருமணங்களுக்கு நீங்கள் ஒரு பட்டுச்சேலை அணிய வேண்டும். அவருடைய மணப்பெண்ணுக்குரிய சாலை, அவர் ரிசப்ஷனுக்கு இன்னும் ஒரு சாரியினை அடங்குவார் வரவேற்பு உபயோகத்தின் போது. எனவே அவரது தாயார் அணியக்கூடிய சாரி வித்தியாசமானது, அவரது பாட்டி அணியக்கூடிய சாரி வித்தியாசமானது. அதன் பின்பு அங்கு இருக்கக்கூடிய பருவ பெண்கள் அவர்கள் அணியக்கூடிய உடை அணிகள்லாம் வேறு வகையானவை. இவை இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. துரதிர்ஷ்டவசமாக ஆடை அணிகளின் கீழ் அவை தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவற்றினை திருமண அனுபவத்திற்கு கூட கொண்டு வர முடியாத நிலை என்று ஏற்பட்டுகின்றது. இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முதற் காரணம்தான் இலங்கையினுடைய தொழில்நுட்ப உற்பத்தியாளர்கள் அவ்வாறு மேம்பாடு அடையவில்லை. 1970ஆம் ஆண்டு சினிமா அம்மையாரின் காலத்தில் இறக்குமதி தடை செய்யப்பட்டது. அக்காலத்தில் தான் விவசாய உற்பத்தி பொருட்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டன. மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த உற்பத்தியாளர்கள், நெசவாளர்கள், நெசவு தொழிலாளிகளுடைய உற்பத்திகள் மேம்படுத்தப்பட்டன. இலங்கை பூராவும் அவர்களுடைய சாரங்கள் விற்பனை செய்யப்பட்டன. இந்த இறக்குமதியின் காரணமாக எமது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நெசவு தொழில், அது மட்டுமின்றி அவர்களுடைய உற்பத்தி திறன்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை மீள கட்டி எழுப்புவதும் வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்துவதும் தான் இதனுடைய நோக்கம். துரதிர்ஷ்டவசமாக இவற்றிலே சில பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்களும் உள்ளடங்கி இருப்பது கவலைக்கான ஒரு விடயம். நீங்கள் கூறுவதை போன்று இப்போது இலங்கையினுடைய உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உருவாகுமானால், இலங்கையில் இவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டிய பொருட்களுக்கான மூலப்பொருட்களை கொண்டு வர வேண்டியது வெளிநாடுகளில் இருக்கின்றது மிக முக்கியமான உண்மை. எனவே அவ்வாறான பொருட்களுக்கும் தடை இருக்கிறதா?
அதே போல் நீங்கள் கூறியது போன்று இந்த இலத்திரனியல் வாகனங்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தீர்கள். மோட்டார் சைக்கிள்கள் அதே போல மிதிவண்டிகள் இவை இரண்டுக்கும் அனுமதி கிடைக்கப்பெற்றதாக கூறினீர்கள். இதனை இறக்குமதி செய்கின்ற போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன? காரணம் இப்போது அது இலங்கைக்கு புதிது. நடைமுறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும்? பொதுவாக யாதாயினும் ஒரு பொருள் உள்நாட்டிற்குள் இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டிருக்கின்ற பட்சத்தில் அந்த பொருட்களுக்கான அனுமதினை இறக்குமதி ஏற்பது கட்டுப்பாடு திணைக்களத்தில் சென்று இறக்குமதி செய்வதற்கு முன்னால் நீங்கள் அனுமதியினை பெற்றுதான் இறக்குமதி செய்ய வேண்டும். இல்லாவற்றில் அவற்றினை இறக்குமதி செய்ய முடியாது. உங்களுக்காக ஒரு தொகை பணம் அறவிடப்படும் உங்களிடத்தில் அதன் பிறகு தான் நீங்கள் இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் மற்ற பொருட்களை பொறுத்தவரையிலே, மூலப்பொருட்களை பொறுத்தவரையிலே இலங்கை அரசாங்கம் கடைசியாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி இலக்கம் 30/29க்கு முன்னால் தடை செய்யப்பட்ட போது பல மூலப்பொருட்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் தடை செய்யப்பட்டு விட்டன. எனவே இலங்கையிலே ஒரு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உற்பத்தியாளர்களுக்கான மூலப்பொருள் இல்லாமல் ஆகிவிட்டது. எனவே அவர்கள் உடனடியாக அவ்வாறான அத்தியாவசியமான மூலப்பொருட்களையும் அவ்வாறான உணவுப் பொருட்களையும் விதித்திருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இறக்குமதி செய்யலாம் என்ற நிலையினை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் மிக அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியிலே அதிகமான இயந்திர சாதனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இயந்திர சாதனங்கள் சொல்கின்ற போது இலங்கையினுடைய தொழில்துறைக்கு தேவையான இயந்திர சாதனம் இருக்கலாம் அதில். எனவே இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நீங்கள் கூறுவதைப் போன்று உள்நாட்டில் உற்பத்தியை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தொடர்பான விடயத்தில் கேள்வி இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது, உபகேள்வியாக. குறிப்பாக இலங்கைக்கு இப்போது கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற இலத்திரனியல் பொருட்களுடைய பட்டியல் உங்களால் கூற முடியுமா? என்னென்ன பொருட்களுக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது கொண்டு வருவதற்கு? இந்த நிலையிலே ஒரு பொதுமக்களுக்கான அறிவிடுத்தல் விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காரணம், சர்வதேச வர்த்தகத்திலே பொருட்கள் அவற்றினுடைய பெயரினை கொண்டு அழைக்கப்படுவதில்லை. அவற்றுக்கு குறித்த சங்கேத இலக்கங்கள் இருக்கின்றன. அந்த குறியீட்டு இலக்கங்களை கொண்டுதான் அந்த பொருட்கள் அறிமுகப்படுத்தப்படும். பொதுவாக நீங்கள் கணினியை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், கணனியினை கம்ப்யூட்டர்ஸ் என்று சொன்னாலும் எங்களுடைய சர்வதேச வர்த்தகத்தில் அது கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்பட மாட்டாது. டேட்டா ப்ராசஸிங் யூனிட் என்று தான் அது அழைக்கப்படும். எனவே டேட்டா ப்ராசஸிங் யூனிட் என்று உள்ளடங்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதற்குள்ளே அடங்கும். அது கணனியாக இருக்கலாம், மடிக்கணனியாக இருக்கலாம், அல்லது கையில் வைத்திருக்கக்கூடிய கணினியாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதற்குள்ளே அடங்கிவிடும். அதனால் எங்களுக்கு அந்த பொருட்களை பட்டியப்படுத்த முடியாது. ஆனால் குறிப்பிட்ட இந்தந்த பொருட்களை தான் கொண்டு வர முடியாது என்பதை இறக்குமதி ஏற்றுப்பாட்டு கட்டுப்பாடு திணைக்களத்தின் வர்த்தமானியிலே பட்டியலிடப்பட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் அதனை பார்த்து கொள்ள முடியும். அதில் உங்களுக்கு விளங்காத பட்சத்தில் இலங்கை சுங்க திணைக்களத்தினை தொடர்பு கொண்டு எங்களது மக்களுக்கு தகவல் வழங்கக்கூடிய ஒரு கர்மபீடம் இருக்கின்றது. அங்கே நீங்கள் சகல விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த இலத்திரனியல் வண்டிகள் தொடர்பாக பேசுகின்ற போது மோட்டார் சைக்கிள் இவை இரண்டும் இலங்கையில் சாதாரணமாக எரிபொருள் இயங்குகின்ற அந்த வண்டிகள் பதிவு செய்யப்படுகின்ற இலக்கத்தகடு உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா, அல்லது சாதாரணமாக இலக்கத்தகடு இல்லாமல் லைசன்ஸ் என்று சொல்வார்கள் பெற்றுக்கொள்ளாமல் செலுத்தக்கூடிய வகையிலான பொருட்களையா இறக்குமதிக்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது? பொதுவாக இதில் இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டியிருக்கின்றது. இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படக்கூடிய எந்த வாகனங்களே இருந்தாலும் இலங்கையினுடைய மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய வேண்டும். பொதுவாக அதனுடைய வேகத்தினை கட்டுப்படுத்துவதற்குரிய கியர் இருக்குமானால், அதனுடைய வேகம் 1, 2, 3, 4 ஓட்டோ என்று மாற்றக்கூடிய தன்மை இருக்குமானால் கட்டாயமாக அது மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அவற்றினை நீங்கள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பாதையிலே பயன்படுத்த முடியும். ஆனால் இறக்குமதிக்கு இந்த இரண்டுக்குமே நீங்கள் அனுமதி பெற்றே ஆக வேண்டும். இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாடு திணைக்களத்திலே அது மிக முக்கியமானது. அடுத்ததாக துய்சக்கர வண்டிகளுக்கு இலங்கையிலே எந்த விதமான அனுமதி பத்திரங்களும் இல்லை. துய்சக்கர வண்டிகளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரம் பெற வேண்டும். அது இலத்திரனியல் தொடர்பு சம்பந்தப்பட்டாலும் அதனுடைய வேகத்தினை கட்டுப்படுத்துவதற்குரிய கியர் சிஸ்டம் அதில் இல்லாத காரணத்தினால் நீங்கள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் அதனை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனை பதிவு செய்யாமல் நீங்கள் அதனை பயன்படுத்த முடியும். அதில் இன்னும் ஒரு காரணம் இருக்குன்னு, அதனுடைய வேக கட்டுப்பாடு 40 கிலோமீட்டர் விட கூடுதலாக இருக்க மாட்டாது. எனவே தான் அதனை நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் மோட்டார் வாகன சட்டத்தின்படி, மோட்டார் வாகன பதிவு சட்டத்தின் கீழ் அவசியம் இல்லாது இருக்கும்.
ஆனால் இறக்குமதிக்கு நீங்கள் அனுமதி பெற வேண்டும். பொதுவாக நீங்கள் இலங்கையில் இருக்கின்றீர்கள், உங்களது உறவினர் ஒருவர் இளைஞனுடைய சோக நிலைமையினை கண்டு நீங்கள் எந்த நாளும் வியர்வையுடன் காரியாலயத்துக்கு வந்து போகின்றீர்கள், மிகவும் கடினமான நிலைமை. எனவே உங்கள் மீது கரிசனை கொண்டு உங்களுக்கு ஒரு வாகனத்தை அனுப்ப விரும்பப்படுகிறார். அப்படி விரும்பப்படுகிறாரானால் அது ஒரு உங்களுக்கான நன்கொடையாக கருதப்படுகின்ற காரணத்தினால் அதனை உங்களுக்கு அனுமதி பத்திரம் பெற்று தான் இறக்குமதி முடியும். அதிலும் மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. உங்களுக்கு எதை இறக்குமதி செய்ய முடியும் என்றால் துவிச்சக்கர வண்டிகளும் மின்னியல் மோட்டார் சைக்கிள்களை மட்டும் அவ்வாறாக பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்படுகின்ற பட்சத்திலும் உங்களால் அனுமதி பத்திரம் பெற்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அதில் எந்த விதமான தடையும் இல்லை. அடுத்து இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. மிக முக்கியமாக சுங்கத் திணைக்களம் மீதான ஒரு குற்றச்சாட்டாக எடுக்கிறதா அல்லது இதனை ஒரு கேள்வியாக தொடுப்பதா என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. இந்த போதிலும் இது ஒரு கேள்வியாக தொடுக்கலாம், ஒரு முக்கியமான அதிகாரியிடம் கேட்கின்றோம். இப்போது சுங்கத் திணைக்களத்தினால் பிடிக்கின்ற அல்லது கையகப்படுத்துகின்ற பொருட்கள் அடுத்த கட்டமாக அந்த பொருட்கள் சில வேளை இப்போது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட பொருட்கள் என்று கூறப்படுகின்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சில வேளைகளில் வழக்கு விசாரணை பண்ணி நியாயமான என்று தெரிய வந்தால் அதனை மீள ஒப்படைக்கின்ற செயற்பாடு இப்படி இருக்கிறது. பிடிக்கின்ற பொருட்கள் எங்கே போகிறது அல்லது இந்த பொருட்களை கையகப்படுத்துகின்ற போது நீங்கள் கையாளுகின்ற வழிமுறைகள் என்ன, அதனை உரியவரிடம் கையளிக்க வேண்டிய நிலைமை வந்தால் அந்த பொருட்கள் எங்கே என்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா? இலங்கையில் நான் நேலவே குறிப்பிட்டது போல இலங்கை சுங்க கட்டளை சட்டம் 1869ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது ஒரு அருமையான சட்டம். அதனுள் யாரும் நுழைந்து செல்ல முடியாது. சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் இழைக்கப்படுகின்ற சகல குற்றங்களும் பிடியாணையின்றி கைது செய்வதற்குரிய அனுமதி பெற்ற ஒன்று. எனவே சுங்க குற்றம் இழைத்தவரினை சுங்க அதிகாரிகள் உடனடியாக கைது செய்து அழைத்துச் செல்லலாம். அவரை நீதிமன்றில் அனுமதி பெற்று கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு ஆங்கிலத்தில் கனென்சபிள் அஃபென்ஸ் என்று சொல்வார்கள், சிங்களத்திலே சஞ்சக்க வரத என்று சொல்வார்கள். இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறதுக்கு முன்பதாக, அதாவது சுங்க திணைக்களத்தினால் கைது செய்யப்படுகின்ற ஒருவர் இலங்கை போலீஸ் திணைக்களத்தினுடைய உதவியை பெற்று அவரை கைது செய்ய வேண்டும் அல்லது சுங்க திணைக்களத்துக்கென தனியானதொரு கைது நடவடிக்கைக்கான பிரிவுகள் இருக்கிறதா? அதுதான் சுங்க கட்டளை சட்டத்தில் நான் கூறுவது போல சுங்க கட்டளை சட்டத்தில் உள்ள ஒரு சுவிசேஷ விடயம்தான் சுங்க தவறுகள் அனைத்துமே பிடியாணையின்றி கைது செய்யலாம். நாம் மேஜிஸ்ட்ரேட் அனுமதி பெறாமல் வேண்டிய ஒருவரை அவர் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழ் ஒரு தவறை இழைத்தால் உடனடியாக கைது செய்யலாம். அவரை கைது செய்து 24 மணித்தியாலங்களுக்குள் நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும். நீதிமன்றத்தினுடைய ஊடாக அவரினை நாங்கள் சிறைவாசப்படுத்துவோம். அதன் பிறகு நாங்கள் எங்களது புலனாய்வினை தொடர்ந்து செல்ல முடியும். எங்களது சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. நாம் போலீசாரை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மட்டும் நாம் போதைப் பொருட்களை கைப்பற்றியவுடன் போதைப் பொருளையும் சந்தேக நபரையும் போலீஸ் திணைக்களத்துக்கு கொடுத்து விடுவோம். காரணம், போதைப் பொருள் என்பது உள்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அது உள்நாட்டிலே எங்கெந்த வலையமைப்புக்குள் செல்கின்றது என்பதை தேட வேண்டிய நிலை இருக்கின்றது. அது மிகவும் சிக்கலான ஒன்று. அதனால் நாம் அதனை செய்வதல்ல, அதனை போலீஸ் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் பாரம் கொடுத்து விடுவோம். இது தவிர சுங்க திணைக்களத்தின் சட்டத்தின் கீழ் கையடப்படுத்துகின்ற பொருட்கள் அனைத்தும் நுகர்வுக்கு உகந்ததாக இருக்கின்ற பட்சத்தில் பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யப்படும், டெண்டர் மூலமாக விற்கப்படும். இதில் முக்கியமான விடயம் ஒன்று நான் கூற வேண்டும். சுங்க அதிகாரிகளுக்கு அவர்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு அவர்கள் கைப்பற்றுகின்ற ஒவ்வொரு பொருட்களினதும் 30% பெறுமதி அவர்களுக்கு வெகுமதியாக கிடைக்கும். எனவே சுங்க திணைக்களத்தில் கைப்பற்ற பொருட்களை அவர்கள் உடனடியாக விற்பனை செய்து அதனுடையாக 30% வெகுமதியை பெற்றுக்கொள்ளத்தான் முனைவார்களே ஒழிய அதனை வீணாக எங்கும் செல்வதற்கு விடமாட்டார்கள். அதனால் சுங்கத்தில் கைப்பற்றப்படுகின்ற நுகர்வுக்கு உகந்த பொருட்கள் அனைத்தும் பகிரங்க ஏலத்தில் விற்கப்பட்டு அதனுடைய வருமானத்தில் ஒரு பகுதி அதனை கையடப்படுத்திய அதிகாரிக்கு வழங்கப்படும். அதிகாரிகளுக்கா? ஒரு அதிகாரியாக இருந்தால் அவருக்கு மட்டும், பலர் அதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அதேபோல் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்போது சுங்க திணைக்களம் கடல் வழியாக இருக்கலாம், தரை வழியாக இருக்கலாம், வான்வழியாக இருக்கலாம், சகல பிரிவுகளையும் உள்ளடக்கி நாட்டுக்கு தேவையற்ற பொருட்களை கொண்டு வருவதை தடை செய்கின்ற மிக பாரிய ஒரு பொறுப்பை செய்கிறது. அதற்கு மேலும் பல பொறுப்புகள் இருக்கிறது. இதனையும் தாண்டி இப்போது கடற்படையினரால் சிலர் கைது செய்யப்படுவார்கள். சட்டவிரோதமாக படகு மூலம் பொருட்களை கொண்டு வந்து கைது செய்யப்படுவார்கள். எனவே அவ்வாறு கடற்படையாக கைது செய்யப்படுகின்றவர்கள் அதனுடன் தொடர்புடைய பொருட்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுமா அல்லது சுங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டுமா? இலங்கைக்குள் வரக்கூடிய இறக்குமதி செய்யப்படக்கூடிய அல்லது ஏற்றுமதிக்கு எத்தனிக்கக்கூடிய சகல பொருட்களும்
கைப்பற்றப்பட்டவுடன் குறுகிய கால நேரத்தில் சுங்க திணைக்களத்திடம் கட்டாயமாக பாரம் கொடுக்க வேண்டும். அப்பொருட்களை வைத்திருக்கக்கூடிய அனுமதி போலீசாருக்கோ இராணுவத்திற்கோ கடற்படைக்கோ அல்லது கடையோர பாதுகாப்பு படைக்கோ இல்லை. இலங்கை சுங்க கட்டளத்தின்படி அவர்கள் சுங்கத்திற்கு பாரம் கொடுக்க வேண்டும். பாரம் கொடுக்காத பட்சத்தில் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு சுங்க கட்டளை சட்டம் மிகவும் பலம் பொருந்திய ஒரு சட்டமாகும். எனவே சகல பொருட்களும் சுங்க திணைக்களத்தில் பொதுவாக மன்னார் பிரதேசத்திலே கைப்பற்றப்படுகின்ற கூடிய தங்கம், ஏற்றுமதிக்கு ஒத்திருக்கின்ற தங்கங்கள் உடனடியாக சுங்க திணைக்களத்திற்கு யாழ்ப்பாணத்திலே கொண்டு பாரம் கொடுக்கப்படுகின்றது. காரணம், அதில் 30% வருமானம் அந்த கைப்பற்றிய இராணுவ வீரர்களுக்கு அல்லது பாதுகாப்பு படையினருக்கு அல்லது நேவியாக இருந்தால் நேவிக்கு, அல்லது இந்த தங்கத்தினை யாரும் கொண்டு செல்கிறார் என்ற ஒரு பொதுமக்கள் ஒருவர் கொடுக்கின்ற பட்சத்தில், நீங்களாக இருந்தாலும் கூட இவ்வாறு 100 தங்க பிஸ்கட்கள் ஒரு இலங்கைக்குள் கடத்தி வருகிறார் என்று கூறினால் அதில் 30 தங்க பிஸ்கட்கள் உங்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படும். அதாவது இப்போது நீங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த பொருட்களை கைப்பற்றுகின்ற அல்லது பிடித்து எடுத்து வருகின்ற சுங்க அதிகாரிகளுக்கு மாத்திரமல்ல, இது பொதுமக்களுக்கும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இந்த சன்மானம் வழங்கப்படும். நிச்சயமாக இதுவரை விமான நிலையத்தில் கைப்பற்றப்படக்கூடிய கிலோ கணக்கிலான தங்கங்களினுடைய பெரும் பகுதி அந்த தகவல்களை வழங்கிய தனி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 10 கிலோ தங்கம் நாம் விமான நிலையத்தில் மிக அண்மையில் பிடித்தோம். அதில் 3 கிலோ தங்கமாக அல்ல, அதற்குரிய பெறுமதி அந்த தகவலினை வழங்கிய பொதுமகனுக்கு வழங்கப்படும். 3 கிலோ தங்கம் என்பது எவ்வளவு என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம். 1 கிலோ என்பது 125 பவுன்களை கொண்டது. எனவே அதனுடைய விலையை பார்த்தீர்களானால் அவர்களுக்கு ஏறக்குறைய 45 கோடிக்கு மேல் காசு அவருக்கு கிடைக்கும். வசந்தம் டிவியின் மக்களுக்கான சேவை மக்கள் சேவை நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சுங்க திணைக்களத்தினுடைய நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு சுங்க அத்தியட்சகர் அஷ்ரப் சம்சுதீன் அவர்கள் இலங்கை சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகள் மற்றும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான விடயங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் அடுத்து இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. அண்மையில் இந்த ஒரு பிரச்சனை உருவாகின கேள்வி. எனவே அதுக்காக நாங்கள் கேட்கலாம். காரணம், இந்த காலப்பகுதி அதிகமான மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற ஒரு காலப்பகுதி என்பதால் அண்மையில் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கூட தொடர்பான விசாரணைக்கான அனுமதியை வழங்கியிருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து பணிபுரிகின்ற ஊழியர்கள் அங்கிருந்து அனுப்புகின்ற பொதிகள் காணாமல் போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது ஒன்றென்று அல்ல, மிக பாரிய சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே சுங்க திணைக்களம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கூற வேண்டிய ஒரு திணைக்களம் என்பதால் என்ன வாகிறது பொருட்களுக்கு ஏன் இப்படி காணாமல் போகிறது? இது பின்னால் இருக்கின்ற செயற்பாடுகள் என்ன? உண்மையில் இந்த கேள்வியை நீங்கள் வினவியதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். என்னவென்றால் சுங்க திணைக்களத்தினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இலங்கையிலிருந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய பணிப்பெண்கள் அல்லது பணியாட்கள் அந்த நாட்டிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கும் இலங்கையிலிருந்து போவதற்கும் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட சட்ட முறைகள், சில முறைகள் இருக்கின்றன. நீங்கள் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு செல்வதானால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உங்களை பதிவு செய்திருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட முகவரோடாக நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும். நீங்கள் உங்களது கடவுச்சீட்டில் செல்ல வேண்டும், இன்னொருவது கடவுச்சீட்டில் அல்ல. எனவே இவை அனைத்தும் சட்டத்திலே உள்ள காரணங்கள். இதுபோலவே வெளிநாட்டிலிருந்து இருக்கக்கூடிய நீங்கள் உள்நாட்டுக்குள்ள இங்குள்ளவர்களுக்கு பொருட்களை அனுப்புகின்ற போது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன. சுங்க திணைக்களத்தினுடைய அனுமதி பெற்று சுங்க திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் எவ்வாறான நடைமுறை என்பதை நான் மிகவும் சுருக்கமாக கூறுகிறேன். நீங்கள் வெளிநாட்டிலே உள்ள இந்த முகவரினுடைய இந்த நிறுவனத்தினுடைய முகவரிடத்தில் உங்களை பொருட்களை சென்று பாரம் கொடுப்பீர்கள். அவர்கள் உங்களுடைய பொருட்களை பாரம் எடுத்து அங்குள்ள அவர்களினுடைய வேஹவுஸில் வைப்பார்கள். அவர்களுடைய பண்டகச்சாலையில் வைத்து அவர்களது பொறுப்பிலே இலங்கையில் உள்ள அவர்களது பண்டகச்சாலைக்கு பொருட்களை அனுப்பி வைப்பார்கள். ஒன்று கடல் மார்க்கமாக இருக்கலாம் அல்லது விமானத்தின் மூலமாக இருக்கலாம். இலங்கையில் உள்ள அந்த பண்டகசாலையில் அந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். பின்னர் நீங்கள் இலங்கைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் போய் சென்றவுடன் சுங்க பரிசோதனையின் பின் சுங்க கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பொருள் உங்களுக்கு அளிக்கப்படும். இதுதான் சட்டப்பூர்வமான முறை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சில மக்கள் வெளிநாடுகளிலே தங்களுக்கு இலங்கைக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களை அங்குள்ள பல அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளாத அங்கீகாரமற்ற முகவர்களிடத்திலே கொடுத்து விடுகிறார்கள். அவர்கள் பலரது பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொள்கலனிலே போட்டு இலங்கைக்கு அனுப்புவார்கள்.
அந்த இலங்கைக்கு அனுப்புகின்ற போது யார் அந்த கொள்கலனை இலங்கைக்கு அனுப்பினாரோ அவர் மட்டும்தான் அந்த சுங்க பரிசோதனைக்கு செல்வார். அந்த நபர் மூலமாக தான் பரிசோதனை செய்யப்படும். பரிசோதனை செய்த பின் அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் அந்த கொள்கலன் பாரம் கொடுக்கப்படும். உண்மையில் அந்த கொள்கலனிலே 10-15 பேரினுடைய பொருட்கள் இருக்கும். ஆனால் வருவது ஒரு நபர். எனவே இந்த பொருட்களை வெளியே எடுத்து செல்கின்ற போது எந்த இடத்திலும் இந்த பொருட்கள் காணாமல் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நீங்கள் சட்டப்பூர்வமாக அனுப்பினால் சுங்க திணைக்களம் உங்கள் முன்னிலையில் மட்டுமே அப்பொருளை பரிசோதனை செய்யும். நீங்கள் அங்கீகாரம் இல்லாத ஒரு முகவரிடம் பொருட்களை கொடுத்தால் அந்த அங்கீகாரம் இல்லாத முகவர் யாராவது ஒரு நபரினை இங்கே இலங்கையில் நியமித்து தான் அந்த பொருட்களை பரிசோதனை செய்வார். உங்களுக்கு அந்த பரிசோதனை செய்யக்கூடிய இடத்திற்கு வர முடியாது. இதனால் தான் பொருட்கள் காணாமல் ஆகின்றன. நீங்கள் சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை அனுப்புவதானால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களினூடாக பொருட்களை அனுப்புங்கள். அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் பலரது பொருட்களையும் சேர்த்து அனுப்பும் நிறுவனங்களுக்கு கொடுக்காதீர்கள். அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை நீங்கள் அனுப்புவதானால் உங்களது பெயரிலேயே இலங்கையில் பெற்றுக்கொள்வதற்கான வழியினை செய்யுங்கள். உங்கள் முன்னிலையில் தான் அப்பொருள் பரிசோதனை செய்யப்படும். அல்லது உங்களது அங்கீகாரம் பெற்ற உங்களது சகோதரர் அல்லது உங்களது உறவினர் முன்னிலையில் மட்டுமே அப்பொருள் பரிசோதனை செய்யப்படும். நீங்கள் உதாரணமாக நீங்கள் மத்திய கிழக்கில் வேலை செய்கிறீர்கள் என்றால் அங்கு பொதி செய்யப்பட்ட பொருளினுடைய பொதியை நாங்கள் உடைப்பது உங்களது முன்னிலையில் அல்லது நீங்கள் நியமித்த உங்களது உறவினர் முன்னிலையில் மட்டுமே அதை நாங்கள் உடைத்து திறந்து காட்டுவோம் சுங்க அதிகாரிகள். அதுவரை அப்பொருளில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்காது. அப்படி ஏதாவது அந்த பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டோ மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் மக்கள் கையாள வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்கிறதா? நிச்சயமாக. அந்த குறிப்பிட்ட பொருட்கள் இலங்கை சட்டத்தின்படி தெஃப்ட் என்று சொல்லக்கூடிய திருட்டுக்கு வந்துவிடும். அதாவது நம்பிக்கை துரோகம், திருட்டு, மோசடி இதற்குள் உள்ளடங்கும். எனவே நீங்கள் யாரிடம் பொருட்களை கொடுத்து இலங்கையில் பெற்றுக்கொள்ள வந்தீர்களோ அந்த இலங்கையில் உள்ள நபருக்கு எதிராக நீங்கள் உரிய போலீஸில் முறைப்பாடு செய்ய வேண்டும். அந்த பொருட்களை சுங்கத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் போலீசாருடன் வந்து அந்த பொருட்களை பரிசோதனை செய்து அதனை பட்டியலிட்டு அதன் பிறகே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன. சுங்க திணைக்களத்தினூடாக சட்ட ஏற்பாடு இருக்கிறது அதற்காக? நிச்சயமாக சுங்க திணைக்களத்தில் இருக்கின்றது. ஆனால் இதில் திருட்டு இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் போலீசாரிடம் தான் இந்த திருட்டுக்கான நீங்கள் நம்பிக்கை மோசடி திருட்டுக்கு நீங்கள் போலீஸில் தான் போய் முறைப்பாடு செய்ய வேண்டும். அந்த பொருட்களை நீங்கள் சுங்க திணைக்களத்தில் அந்த குறிப்பிட்ட பண்டகசாலையில் உள்ள சுங்க அத்தியட்சகருக்கு அல்லது சுங்க பிரதி பணிப்பாளருக்கு எழுத்து மூலம் கொடுப்பதனூடாக அந்த பொருட்களுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எம்மால் செய்ய முடியும் ஒரே ஒரு விடயம் மட்டுமே, அந்த முகவரினை நாம் தடுத்து நிறுத்த முடியும். என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுதான். அதாவது நீங்கள் கூறினீர்கள் சட்டவிரோதமாக அல்லது அங்கீகாரம் பெறாத முகவர்கள் பொருட்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று. எனவே அவ்வாறானவர்களை கண்டறிந்து அதுக்கான தடைகளை விதிப்பதற்கான அதிகாரம் சுங்க திணைக்களத்துக்கு இருக்கிறதா? அடுத்து இன்னும் ஒன்று, சுங்க திணைக்களத்திற்கின்ற மேலதிகமான என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது? பொதுவாக இப்போ சுங்க திணைக்களத்தை பொறுத்த வரையிலே குறிப்பிட்ட முகவர் என்பவர் ஒரு வியாபாரி. எனவே அந்த வியாபாரியினுடைய தன்மையை நிறுத்தக்கூடிய அவசியம் சுங்க திணைக்களத்துக்கு இல்லை. யாராவது முறைப்பாடுகள் செய்கின்ற பட்சத்தில் அவரினை நம்மால் தடை செய்ய முடியும். காரணம், சகல முகவர்களும் இலங்கையிலே அங்கீகாரம் பெற வேண்டும், சுங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அதிகமான மக்கள் பதிவு செய்யப்பட்ட முகவரினூடாக அல்ல அவர்களது பொருட்களை இலங்கைக்கு அனுப்புவது. சில வேளைகளில் விலைகள் குறைவு அல்லது அதுக்கான கட்டண குறைவு, விலைகள் குறைவு. அது மட்டுமின்றி மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் இருக்கின்றது, கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுமக்கள். நீங்கள் அனுப்புகின்ற பொருட்களிலே நீங்கள் அறியாமல் அதனுடைய போதைப் பொருளை போடலாம் அல்லது தடை செய்யப்பட்ட பொருளை போடுகின்ற பட்சத்தில் நீங்கள் தண்டனைக்குரியவராக மாற வேண்டி வரும். நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்க நேரிடும். எனவே தான் அங்கீகரிக்கப்பட்ட முகவரோடாக உங்களது பொருட்களை நீங்கள் பாரம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது உங்களுடைய இந்த சுங்க திணைக்களத்தினுடைய அனுபவ கால பகுதியை வைத்து இந்த பதிலை கூற எதிர்பார்க்கிறோம். மக்கள் அல்லது இந்த வர்த்தகர்கள் தங்களை அறியாமல் விடுகின்ற தவறுகளால் ஏற்பட்ட மிகப்பெரிய தண்டனைகள், பெற்றுக்கொண்ட தண்டனைகள் தொடர்பான விடயங்கள் இருக்கிறதா? உதாரணமாக கூறக்கூடிய விடயங்கள் இருக்கிறதா? எவ்வாறு தவறுகள் மக்களால் விடப்படுகிறது விளங்கிக் கொள்ள முடியாமல்? பொதுவாக நான் பயணிகளிலிருந்து கூட இதனை ஆரம்பிக்கலாம். பொதுவாக பயணிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வர காத்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று விமான நிலையத்தில், சென்னை விமான நிலையத்தில் ஒருவர் ஓடி வருவார். ஓடி வந்து அவரிடத்தில் கூறுவார், என்னுடைய சகோதரருக்கு உடனடியாக ஒரு மருந்து தேவை, அவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த மருந்து தான் இருக்கிறது, இதை கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறுவார். இவரும்
மனிதாபிமான அடிப்படையிலே அந்த மருந்து பொருளை இலங்கைக்கு எடுத்துக்கொண்டு வருவார். இலங்கை விமான நிலையத்திலே அதனை பரிசோதனைப்படுகின்ற போது அதில் ஹீரோயின் என்ற போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்படும். துரதிர்ஷ்டவசமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை கொண்டு வந்தார், தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை தன்வசப்படுத்தியிருந்தார் என்ற 2 காரணங்களுக்காக அவர் 2 கிராமுக்கு கூடுதலாக இருக்கின்ற பட்சத்தில் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார். எனவே தாம் எதை செய்கின்றோம் என்பதை தெரிந்து செய்வது மிக பொருத்தமானது. அப்படியான சம்பவங்கள் அண்மையில் பதிவாகி இருக்கிறதா? அதிகமான சம்பவங்கள் அவ்வாறு நடந்திருக்கின்றது. அவ்வாறு அதிகமான சம்பவங்கள் அவர்கள் தாம் எதை காவி வருகின்றோம் என்பதை தெரியாமல் நடந்திருக்கின்றது. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்குக்கு வேலை செய்யக்கூடிய செல்லக்கூடியவர்களிடத்திலே தமது சகோதரருக்கு அல்லது தமது உறவினருக்கு இதனை கொடுத்து விடுங்கள் என்று இனிப்பு பண்டத்தை கொடுப்பார்கள். அந்த இனிப்பு பண்டங்களில் உள்ளே கஞ்சா என்ற போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை எடுத்துச் சென்ற அந்த மனிதர் இன்னும் சிறையில் இருக்கின்றார். இவர் பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அவர் தெரியாமல் காவிக்கொண்டு செல்வது. இது பயணிகளை பொறுத்தவரையில். வியாபாரத்தை பொறுத்தவரையில் இலங்கையிலே சர்வதேச வர்த்தகம் எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த முறையிலே அவர் இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற சகல விவரங்களும் சுங்க திணைக்களத்தின் தகவல் பிரிவின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமின்றி சுங்க திணைக்களத்துடைய இணையத்திலே இருக்கின்றது நீங்கள் இறக்குமதி செய்கின்ற முறை. இதற்கு மேலதிகமாக ஸ்ரீலங்கா ட்ரேட் போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் உள்ள வர்த்தகர்கள் எவ்வாறு இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் சர்வதேச துறையில் செய்வது என்பதை முழு விவரமாக அதிலே வழங்கியிருக்கிறார்கள். சுங்கத்திணைக்குரிய செயற்பாடு கூட அதில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இறக்குமதியாளரோ ஏற்றுமதியாளரோ நீங்கள் உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள், சட்டத்திற்கு உரிய முறையில் பொருட்களை இறக்குமதி செய்யுங்கள். அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அரச சேவை என்பது உங்களுக்கு சேவை செய்ய உள்ள நிறுவனமே ஒழிய உங்களை அசௌகரியப்படுத்த இருக்கக்கூடிய நிறுவனம் அல்ல. எனவே நீங்கள் எங்களது தகவல் பிரிவிற்கு வந்து உங்களுக்கான சகல விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது என்னதான் கூறினாலும் சிறந்த ஒரு நிறுவனமாக சிறந்த ஒரு குழுவாக இருந்தாலும் அதில் சிலர் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நபர்கள் இருக்கலாம் அல்லது ஆட்கள் இருக்கலாம். எனவே அந்த செயற்பாடுகள் காரணமாக ஒட்டுமொத்த நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே நாங்கள் அதனை அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வி கேட்கிறோம். சுங்க திணைக்களத்திற்குள் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சுங்க கட்டளைச்சட்டத்தினூடாக எவ்வாறான தண்டனைகள் இருக்கிறது, எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? சுங்க கட்டளை சட்டத்தின் 137ஆம் பிரிவின் கீழ் யாதாயினும் ஒரு நபர் தான் சுங்க செயற்பாடின் போது பணம் பெறுவாரானால் அல்லது உதவி நன்கொடை பெறுவாரானால் அல்லது சுங்க மோசடிக்கு உடந்தையாக இருப்பாரானால் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது. அதற்கு உரிய முறைப்பாடு சான்றுகள் இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே நடைபெற முடியும். மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை சுங்க திணைக்களம் என்பது ஆட்சேர்ப்பு செய்கின்ற போது ஆட்சேர்ப்பு செய்வது இங்கிறது சமூகத்திலிருந்து தான். இலங்கையில் வாழக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சென்று வரக்கூடிய பட்டதாரிகளுக்கு பரீட்சை வைத்து அதன் பிறகு நேர்முக பரீட்சை வைத்து அதில் கூடுதலான புள்ளிகளை பெற்றவர்களை தான் நாம் சுங்க அதிகாரியாக தெரிவு செய்கின்றோம். இந்த சுங்க அதிகாரிகள் அனைவரும் ஒரு வீட்டிலே மகனாக வளர்க்கப்பட்டு ஒரு மகளாக வளர்க்கப்பட்டு பாடசாலையிலே ஒரு மாணாக்கராக வளர்க்கப்பட்டு பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டதாரியாக உருவாக்கப்பட்டு பின்னர் தான் சுங்க திணைக்களத்திலே கையெடுக்கப்படுகின்றார்கள். நீங்கள் தருகின்ற உற்பத்தி பொருள் தான் சுங்க அதிகாரிகள். நீங்கள் அந்த உற்பத்தி பொருளை எந்த குறைபாடுமின்றி உற்பத்தி செய்திருப்பீர்களே ஆனால் சுங்க திணைக்களத்திலே இவ்வாறான பிழைகள் நடைபெற முடியாது. ஒரு தாயினுடைய மகன் மோசடி செய்வராக இருந்தார், ஒரு சகோதரனுடைய சகோதரன் மோசடியாளராக இருந்தால், ஒரு தந்தையினுடைய மகன் மோசடியாளராக இருந்தால், ஒரு பிரபல பாடசாலையின் மாணாக்கர் ஒரு கையகப்படுத்தக்கூடிய அல்லது கையூட்டு வாங்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் சுங்க திணைக்களம் அல்ல, எந்த திணைக்களத்தில் இருந்தாலும் அவர் அந்த பிழையான வேலையை தான் செய்வார். தவறு சுங்க திணைக்களத்தில் அல்ல, அவரை உருவாக்கிய சமூகம், அவரை உருவாக்கிய பெற்றோர், அவரை உருவாக்கிய கல்வி நிலையங்கள் தான் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். இவ்வாறான ஒரு திருட்டு நபரை அரசு சேவைக்கு உள்வாங்குவதற்கு ஏன் உருவாக்கினீர்கள் என்பது இருந்த போதிலும் முழுவதுமாக எமக்கு அந்த சமூகத்தின் பக்கம் இந்த தண்டனை போட்டுவிட முடியாது. பொதுவாக மீன் வியாபாரம் செய்கின்ற ஒரு இடத்திலே மீன் வாடை அடிக்கும். தேன் வியாபாரம் செய்கின்ற போது அவரது கையிலே தேன் படும். கையிலே தேன் படுக்கின்ற போது நாக்கிலே நக்கிக் கொள்வார்கள். இது போன்றுதான் மீன் வியாபாரம் செய்கின்ற போது அவரது ஆடையெல்லாம் மீன் பட்டிருக்கும். சுங்க திணைக்களம் என்பது அரச வருமானத்தோடு சம்பந்தப்பட்ட இடம். எனவே இந்த வருமானத்தில் உள்ள சில வழிகள் அவர்களுடைய இடங்களுக்கு செல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே ஒரு நல்ல மனிதர் வந்தாலும் கூட அவரும் சில வேளைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலை, அது மட்டுமின்றி கடத்தல்காரர்களின்
அதிகப்படியான கவர்ச்சிகரமான முன்வைப்புகள் மூலமாக பிழையான வழிகளுக்கு உட்படுத்தப்படலாம். அதைத்தான் ஒரு கேள்வியாக கேட்க விரும்பினேன். காரணம் சமூகத்தின் மீது சுமந்ததை விட சில வேளை அங்கே இருக்கின்ற சூழல் அவர்களுக்கு கவர்ச்சிகரமாக கூறுகின்ற வாய்மொழிகள் அல்லது அது சன்மானங்கள் என்பன அவர்களை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே அதிகப்படியான குற்றச்சாட்டு சுங்க திணைக்களத்தின் மீது சுமத்தப்படுவதால் இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். அருமையான கேள்வி. நான் முன்னன் கூறினேன், நாங்கள் 1 கிலோ தங்கம் முடித்தால் அதிலே எங்களுக்கு 30 வீதம் கிடைக்கும் என்று. 10 கிலோ பிடித்தால் எங்களுக்கு 3 கிலோ தங்கம் சொந்தமாக கிடைத்துவிடும். இந்த 3 கிலோ தங்கம் எமது கைகளுக்கு கிடைப்பதற்கு அரசாங்க சட்டத்திட்டங்களினால் 2, 3, 4, 5 வருடங்கள் வரும். நான் விமான நிலையத்திலே கைப்பற்றிய தங்கங்களை அதற்குரிய வெகுமதியை நான் பெற்றுக்கொள்வதற்கு 6 வருடங்கள் ஆகியது. எனவே 6 வருடங்கள் காத்திருந்து வெகுமதியை பெற வேண்டுமா அல்லது அந்த உடனே அவரிடம் பெறுவது உகந்ததா என்பதை அந்த இடத்தில் உள்ள நபர் தான் முடிவு செய்ய வேண்டும். இது போன்ற காரணங்களும் இந்த அரசு அதிகாரிகள் பிழையான வழிகளுக்கு செல்வதற்கு காரணமாக அமைகின்றன. எவ்வாறு இருப்பினும் என்ன காரணம் கூறினாலும் தவறு என்பது தவறு, உங்களுக்கான தண்டனை நிச்சயமாக இருக்கும். எனவே அடுத்து இன்னும் ஒரு கேள்வி. இந்த சுங்க திணைக்களத்துக்கு வருகை தருவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது சுங்க திணைக்களத்தினுடைய வேலைவாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அல்லது ஒரு கஸ்டம் ஆஃபீஸராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் எப்படியான கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்க வேண்டும்? அவர்கள் எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும்? மிக அருமையான கேள்வி. மிகவும் கவலையாக உங்களது கேள்விக்கு நான் விடையளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றேன். ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் பேசக்கூடிய சமூகத்தினுடைய அதிகமான நியமனங்கள் சுங்க திணைக்களத்தில் இருந்தன. ஏறக்குறைய 50 வீதம் என்று கூட கூறலாம். திறமையானவர்கள் இருந்தார்கள். காலப்போக்கிலே நாட்டினுடைய நிலைமைகள், சில மனப்பாங்கில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக தமிழ் பேசும் சமூகத்தினுடைய எண்ணிக்கை வரும்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது. 1993ஆம் ஆண்டிலிருந்து பட்டதாரிகளை சுங்க அதிகாரிகளாக நியமிக்கக்கூடிய சட்டம் உருவாக்கப்பட்டது. அன்றைய வருடம் மட்டும் விகிதாசார அடிப்படையில், இன விகிதாசார அடிப்படையிலே ஆட்சேர்ப்பு செய்த காரணத்தினால் அதில் அதிகமான தமிழ் பேசக்கூடிய மக்கள், 20க்கும் மேற்பட்ட தமிழ் பேசக்கூடிய தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் அதிகாரிகளாக செயல்பட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக 97ஆம் ஆண்டு அந்த இன விகிதாசார முறை நீக்கப்பட்டு விட்டது. பட்டதாரிகள் உள்வாங்கப்பட்டவர்கள். 97ஆம் ஆண்டு உள்வாங்கப்பட்ட ஒரே முஸ்லிம் நபர் நான் மட்டும்தான். 3 தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 120 சிங்கள மொழி சகோதரர்கள் எங்களோட சேவைக்கு செய்தார்கள். எனவே இது பிரச்சனையாக உட்படுத்தப்பட்டதன் பின்னால் 10 நபர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்காத காலத்தில் அந்த 10 வெற்றிடங்களை சிறுபான்மையினை கொண்டு நிறைவு செய்தார்கள். இப்போது இலங்கையினுடைய சகல ஆட்சேர்ப்புகளும் மெரிட் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுடைய போட்டி பரீட்சைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில். எனவே நீங்கள் உங்களது திறமையை வளர்த்துக் கொள்வதன் ஊடாக மட்டுமே உள்வர முடியும். முதலாவதாக அதிகாரியாக வருபவர் பட்டதாரியாக இருக்க வேண்டும். 5 அடி 6 அங்குலம் உயரமுடையவராக இருக்க வேண்டும். மார்பளவு 32 அங்குலமாக இருக்க வேண்டும். முக்கியமான விடயம், 10 வீதமான இடஒதுக்கீடுகள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பெண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கதவுகள் திறந்து இருக்கின்றது சுங்க திணைக்களத்தை பொறுத்தவர்களே. எனவே இந்த பரீட்சைக்கு முகம் கொடுத்து அரச வர்த்தமானிலே வெளியிடுவதன் மூலமாக இப்போதும் 144 இடங்கள் காலியாக இருக்கின்றன. பரீட்சைக்கு கோருகின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த பரீட்சைக்கு முகம் கொடுத்து அதிக புள்ளிகளை பெற்று வர வேண்டி இருக்கும். உயர்தர பரீட்சையில் எந்த பிரிவாக இருந்தாலும் தோற்றுவிட்டு பிறகு சுங்க திணைக்களத்துக்கான புறம்பாக ஒரு பரீட்சை இருக்கிறது, அப்படியா? அல்லது சுங்க திணைக்களத்தின் சுங்க அதிகாரியாக வருகின்ற ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஆங்கில மொழியில் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மார்பளவு 32 சார்ந்த பட்டம் என்று இருக்கிறதா? பட்டம் என்பது எந்த துறை சார்ந்தது என்றால் அல்ல. எம்மிடத்தில் பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள், கணினி பொறியியலாளர்கள் இருக்கின்றார்கள், முகாமை, விவசாயம், அதை எடுத்துக்கொண்டால் சகல விதமான துறைகளிலுமே பட்டதாரிகள் வந்தவர்கள் எமது திணைக்களத்தில் சேவை புரிகிறார்கள். அதற்கு எந்த விதமான ஒரு மட்டுப்பாடும் அல்ல. நீங்கள் தாராளமாக பட்டதாரியாக இருக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் ஆங்கில மொழியில் திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். மார்பளவு 32, 5 அடி 6 அங்குலத்தை விட உயரமாக நீங்கள் இருக்க வேண்டும். கண் பார்வை 6 என்பது பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று. தமிழ் பேசக்கூடிய மாணவர்களுக்கு நான் விடுக்கின்ற இன்னொரு எச்சரிக்கை, நீங்கள் நேரடியாக அதிகாரியாக வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சுங்க திணைக்களத்திலே நீங்கள் கார்டாக நீங்கள் வரலாம். அதற்கு சாதாரண தரத்திலே நீங்கள் உள்நுழையலாம். அடுத்ததாக சுங்க பரிசோதகருக்கு நீங்கள் உயர்தரத்திலே 3 சித்திகள் பெற்றிருக்கின்ற பட்சத்திலே உயர்தரத்திற்கு வரலாம். ஆனால் இந்த சகல பதவிகளுக்கும் போட்டி பரீட்சைக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். எல்லா மாணாக்கரை விட அதிகமான புள்ளிகளை நீங்கள் பெறுகின்ற பட்சத்தில் நீங்கள் மெரிட் ரீதியிலே உள்வாங்கப்படுவீர்கள்.
ஆமாம், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்கள் அல்லது இந்த துறைக்கு வருகின்றவர்களுக்கும் இது முக்கியமான ஒரு தகவலாக இருந்திருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்தியில் சுங்கத் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, சுங்கத் திணைக்களம் தொடர்பாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற சந்தேகங்களுக்கு ஒரு விடையளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் சுங்கத் திணைக்களத்தினுடைய சுங்க அத்தியட்சகர், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவைச் சேர்ந்த சுங்க அத்தியட்சகர் அஷ்ரப் சம்சுதீன் அவர்கள் நிகழ்ச்சி நடந்து கொண்டு தெளிவான சுங்க திணைக்களம் தொடர்பான பல்வேறு விடயங்களை வழங்கியிருந்தார். உங்களுக்கு வசந்தம் டிவி சார்பாக எங்களுடைய நன்றிகள். உரிய காலத்தில் நல்ல கேள்விகளை கேட்டு எமது சுங்க திணைக்களத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்திய உதவிமைக்கு எமது நன்றிகள் உங்களுக்கு. நன்றி. அதே போல நாங்கள் இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இதே போன்று மக்கள் சார்ந்த பல முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. எனவே அதற்கான பதிலை தேடிய ஒரு நிகழ்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியை வடிவமைத்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் பிரசன்னா. வணக்கம் நேயர்களே.